Assalamu alaikum my dear viewers, welcome back to my channel Tasty Enjoyable Homemaker. இன்னைக்கு வந்து நீங்கள் பார்க்க போகிறது இதான் வந்து லாஸ்ட்டாக நாங்கள் உங்களுக்கு வந்து காட்ட போகிற ஒரு வீடு. இது வந்து ஒரு 4 lakhs வீடு. பார்த்திங்கன்னா நாங்கள் எங்களோட ஜேர்னி வந்து ஒரு 70,000 வீடுலேருந்து தான் எங்களுக்கு ஸ்டார்ட் ஆச்சு. அப்புறமா வந்து 2 lakh, இப்போ வந்து ஒரு 4 lakh வரைக்கும் வந்து நாங்கள் ஒரு 15 years போக வருஷம் கூட 4 lakh வரைக்கும் வீடு பார்க்கலாம். எப்படி 4 lakh வரைக்கும் வீடு பார்க்கலான்னா, திடீர்னு வந்து என்னோடய ஹஸ்பண்டுக்கு வந்து அது தோணியிருக்கு. இவ்வளோ நாளாக தோணலை. அவர் திடீர்னு சொல்கிறாரு, பிஎஃப் மூலிமா கூட நம்ம வீடு வாங்கலாம், பிஎஃப் அமௌண்ட் வந்து எனக்கு கிடச்சிச்சின்னா வீடு வாங்கலாம், வீடு வாங்கிறதுக்குன்னா அவங்க வந்து ஆஃபீஸில் வந்து பிஎஃப் அமௌண்ட் வந்து தருவாங்க அப்படின்னு சொன்னார். ஒரே ஹாப்பி ஆகிடுச்சு எங்களுக்கு, பிஎஃப் அமௌண்ட்டு நமக்கு கிடைக்குமா அப்படின்னு. ஸோ அந்த பிஎஃப் அமௌண்ட் வந்து நம்மளோட சேவிங்கில் தான் மந்த்லி வந்து அவர் எப்போ ஒரு 24லேருந்து அவர் ஒர்க் பண்ணுறாரு. அவர் எந்த பிஎஃப்பும் எடுத்ததே கிடையாது. ஸோ அப்போ வந்து அந்த பிஎஃப் அமௌண்ட்டும் கொடுக்க மாட்டாங்க. வீடு வாங்குறதுக்குன்னா வீடு வாங்கினோன்னா அவங்க வந்து கொடுப்பாங்க ஆஃபீஸில். ஸோ நம்ம வீடு தானே வாங்குகிறோம். ஸோ வந்து இதுக்கு முன்னாடி அவர் லோன் வாங்கினார், அவங்க அத்தாவோட ஷேரிங் வாங்கினார், திருப்பி அத்தா பேர்லேயே அது எழுதி கொடுத்துட்டாரு. ஸோ இவர் பேரில் எதுவுமே லோன்லாம் கிடையாது, அது ஷேரிங்கில் தான் வாங்கினது அத்தாவும் இவரும். இப்போ இவர் பேரில் தனியாக தானே வாங்குறாரு. ஸோ அதுவும் அத்தா பேரில் எழுதி கொடுத்துட்டாரு. ஸோ இவருக்கு வீடே கிடையாது. ஸோ வந்து இப்போ வந்து முதல்ல வந்து வீடு இப்போ தான் இவர் பேரில் வாங்கலான்னு லோன் வந்து எங்களுக்கு லோன் இல்லை, அந்த பிஎஃப் அமௌண்ட் வந்து ஆஃபீஸில் கேட்டோன்னே கிடைக்கும்னு சொன்னோன்னே, அப்பா ஒரு 2 lakhs அந்த மாதிரி கிடைக்கும்னோன்னா, அப்போ எவ்வளோ ஆச்சு? 4 lakhs இல்லை, 4 lakhs நமக்கு கிடைக்குமே. 4 lakhஸில் இப்போ வீடு 4 lakhs வீட்டுனா நல்ல வீடாக பார்க்கலாமேன்னு எங்களுக்கு ஒரு ஹாப்பி ஆச்சு. ஒரு 70,000லேருந்து 2 lakhலேருந்து போன வீடியோவில் பார்த்துருக்கீங்க, அந்த பாலடைஞ்ச வீடெல்லாம் நாங்கள் பார்த்துட்டு அது வாங்கலையேன்னு அழுவும்போது அதுக்கப்புறம் தான் அது அழுதுட்டு 1 மாதம் கழிச்சோ சம்திங், எனக்கு மந்த்லிலாம் டேட் இல்லை, ஏன்னா இதெல்லாம் வந்து நம்ம வீடியோலாம் எடுத்து வைக்கல, ஏன்னா சில சேடான மூமெண்ட்ஸ்லாம் நம்ம வீடியோ எடுக்க மாட்டோம் இல்லையா. அப்போ வந்து ஹஸ்பண்ட் வந்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குன்னு அவர் சொன்னா ஒரே ஹாப்பி ஆகிடுச்சு. நீங்கள் நினைக்காதீங்க என்னது எங்களுக்கு ப்ராப்பர்ட்டி இருக்குது அதை விற்று நாங்கள் வீடு வாங்கினோம், எங்களுக்கு எந்த ப்ராப்பர்ட்டியும் இல்லை. முழுக்க இந்த வீடு என்னோடய ஹஸ்பண்டோட மாத சம்பளத்துலேருந்து, நிறைய பேர் மாத சம்பளமாக தான் இருப்பாங்க. பிஸ்னஸ் பீப்புளெலாம் அவங்களுக்கு நிறைய வருமானம் வரும், அவங்க லேக்ஸ் கணக்கில் வருமானம் வரும், நார்மல் பிஸ்னஸ் பீப்புளும் இருப்பாங்க. பட் மாத சம்பள வருமானத்தில் தான் நாங்கள் வந்து லோன் இல்லாமல் வீடு வாங்கணும். மாத சம்பள வருமானம், இது எந்த ப்ராப்பர்ட்டியோ எதுவும் இல்லை. என் ஹஸ்பண்ட் வந்து அவர் வந்து தனியாக அவரே வந்து கஷ்டப்பட்டு செல்ஃப் க்ரோனாக தான், அவரோட கல்யாணமே செலவு பண்ணுறதுக்கு யாருமே கிடையாது, அவரோட கல்யாணமே என் ஹஸ்பண்ட் தான் வந்து செலவு பண்ணார். இந்தியாவில் நடந்தது தான் வந்து எங்கள் சைடு செலவு பண்ணோம், இங்கே மலேசியாவில் நடந்தது ஃபுல்லாக என் ஹஸ்பண்ட் தான் செலவு பண்ணார். அத்தாம்மா செலவு பண்ணுற அளவுக்கு கூட அவர் கல்யாணமாச்சு அத்தாம்மா செலவு பண்ணுவாங்க, அந்தளவுக்கு கூட இல்லை. அவர் கல்யாணம் அவர் தான் வந்து 100% செலவு பண்ணார். எனக்கு கல்யாணம் ஆகி 2 yearsக்கு அப்புறம் தான் எனக்கே இந்த விஷயம் தெரியும். நான் நினச்சேன் அவங்க அத்தா தான் செலவு பண்ணியிருக்காங்க, அம்மா அத்தா அப்படின்னு நினச்சேன். இல்லை, இவர் தான் செலவு பண்ணாருன்னு எனக்கு அப்புறம் தான் வந்து தெரிஞ்சுது. ஸோ அந்த மாதிரி தான் ஜேர்னி வந்து என்னோடய ஹஸ்பண்ட் வந்து இல்லை ஸ்டார்ட் ஆச்சு. ஃபுல்லாக வந்து அந்த ஹஸ்பண்ட் வந்து இந்த மாதிரி தான் எங்கள் ஜேர்னி. எங்களுக்கு வந்து ப்ராப்பர்ட்டி இருந்து அதை விற்று எங்களுக்கு பேரண்ட்ஸ் ஒரு 10 காசு கொடுத்து அதிலெல்லாம் நாங்கள் வந்து வீடு வாங்கலை. என்னோடய ஹஸ்பண்டோட அவரோட உழைப்பு, அவரோட மாத சம்பளத்தோட உழைப்புலேருந்து தான் இந்த வீடு வந்து வாங்கினோம். ஸோ அந்த மாதிரி மாத சம்பளம் வாங்குகிறோம், எங்களுக்கு சொத்துலாம் இல்லை, நாங்களும் மாத சம்பளம் வாங்குகிறோங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ரொம்ப ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நீங்களும் வந்து இப்போ கேரியர் ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கும் இது மோட்டிவேட்டாக, ஏன் நம்ம லோன் வாங்கணும் ஏன் அப்படின்னு நினைக்கலாம் இல்லையா. இப்போ புதுசாக கல்யாணம் ஆனவங்க லோன் வாங்கலான்னு நினைப்பாங்க, நம்ம ஒரு வீடு வாங்கலான்னு லோன் போட்டு. ஸோ நாங்களும் அப்படி தான் கல்யாணம் ஆன புதுசில் வீடு வாங்கலான்னு நினச்சோம், ஆனால் நாங்கள் வாங்கலை. ஸோ அந்த மாதிரி புதுசாக கல்யாணம் ஆனவங்களையும் வந்து லோன் வாங்காமல் தடுக்கிறதுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கல்யாணம் ஆனோடனே ஏன் கடனில் வந்து ஸ்டார்ட் ஆகணும் நம்மளோட லைஃபு அப்படின்னு நம்ம நினைக்கலாம். இல்லைனா வந்து லோன் ஆல்ரெடி வாங்கினவங்க நம்ம சீக்கிரமாக ஃபினிஷ் பண்ணலாம். ஏன்னா நாங்களும் கார் லோன் வந்து வாங்கிட்டோம், நாங்கள் லோனே வாங்காமல் அப்படிலாம் இல்லை, கார் லோன் வாங்கினோம்.
கார் லோன் வந்து கஷ்டப்பட்டு வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். 9 இயர்ஸ் கார் லோனை 3.5 இயர்ஸ்லேயே நாங்கள் ஃபினிஷ் பண்ணிட்டோம். லோன் லைஃப் இருக்கக்கூடாது அப்படின்றதுனால தான், அது தோணுனால தான் அதை ஃபினிஷ் பண்ணோம். இதே எங்களுக்கு அது தோணலைன்னா நாங்கள் அதை ஃபினிஷ் மேபி நீங்கள் ஃபினிஷ் பண்ணணும்னு நினச்சா நாடினா நீங்கள் லோன் இல்லாத லைஃப் கூட வாழலாம். ஸோ இந்த வீடு வந்து ஒரு பிஎஃப் போடலான்னு சொன்னோன்னே 4 லட்ச ரூபா வந்து நம்ம வீடு பார்க்கலாமா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. நான் வந்து மூதா.comன்னு மலேசியாவிலேருந்து இருக்கேன். அதில் தான் நான் எப்போயுமே வீடு பார்ப்பேன். நான் முந்திலாம் 2.5 லட்ச ரூபா வந்து டெரஸ் ஹவுஸ் பார்ப்பேன். 0 ரிசல்ட்ஸ்னு வரும். ஒரு ரிசல்ட் கூட ஒரு வீடுக்கு ஃப்ளாட் ஹவுஸ் ஆச்சு காட்டுவாங்க 2.5 லட்ச ரூபாய்க்கு. பட் தர வீடுன்னு பார்த்தா ஃபில்டர், அதுவும் வந்து சில ஏரியாலலாம் 0 ரிசல்ட்டு தான். கொஞ்சம் தள்ளி மேபி கிடைக்கும் அது, ஆனால் அது ரொம்ப தள்ளி போகிற மாதிரி அந்த நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த மாதிரி இருக்கும். ஸோ 0 ரிசல்ட் கிடைக்கும். ஏதாவது 1-2 அத்தி புத்தாப்பில் வீடு கிடச்சது தான் நாங்கள் போய் பார்த்தோம். ஏன்னா ரொம்ப பார்க்க முடியாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா 2-3 வீடு வந்து அந்த மூதா.comல பார்த்து ஒரு அத்தி புத்தாப்பில் போனது தான். ஸோ வந்து இந்த வீடு வந்து 4 லட்ச ரூபானா ஓரளவுக்கு வரும். கொஞ்சம் ரிசல்ட்ஸ் நீங்கள் 4 லேக் நம்ம ஃபில்டர் பண்ணலாம். 4 லேக் நீங்கள் எவ்வளோக்கு வாங்குறீங்கன்னா டெரஸ் ஹவுஸ்னாவே 3 to 4 லேக்குங்க. 3 லேக்குக்கு கம்மி எந்த வீடும் இல்லை. நாங்கள் எப்படி போடுவோம்னா 2.5 to 3 லேக்குன்னு போடுவோம். போட்டோன்னே 0 ரிசல்ட்டு வரும். எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் சினிமாவில் ஒரு வீடு கூட காட்டவே மாட்டேங்குதே அப்படின்னு அந்த மாதிரி இருக்கும். ஏதாச்சும் 1-2 வீடுனா இது. அப்புறம் 3 லேக் வரைக்கும் 290ன்னு இந்த வீடு இப்போ போன வீடியோவில் பார்த்தீங்களா, அது 290, 2.5 to 3 லேக் அப்படி போட்டு அந்த மூதா.comல வந்தது தான் அந்த போன வீடியோவில் வந்து இருந்த வீடு. இது வந்து பிஎஃப் எங்களுக்கு என் ஹஸ்பண்ட்கே அவ்வளோ நாளாக தோணலை, திடீர்னு வந்து அவருக்கு தோணியிருக்கு. ஸோ இந்த மாதிரி பிஎஃப் மூலயமா நம்ம வாங்கிக்கலாம் காசு அப்படின்னா 4 லேக் வரைக்கும் பார்க்கலாம். நம்மளா 4 லேக்குக்கு வீடு பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு ஹாப்பி ஆகிடுச்சு. ஸோ 4 லேக் வீடு. அப்போ நான் மூதாவில் வந்து எனக்கு ஒரு கொழுப்பு 4 லேக்குக்கு தானே பார்க்கணும். நான் என்ன போட்டேன்னா 4 to 5 லேக்குன்னு மூதா.comல வந்து போட்டு விட்டால் அப்போ வந்து நிறைய வீடு காட்டும்போது நாங்கள் வாங்கியிருக்கோம்ல அந்த வீடு வந்து காட்டுச்சு. அது வந்து 4,50,000ன்னு காட்டுச்சு. அந்த வீடு வந்து சூப்பராக இருந்துச்சு. சரி இவர்கிட்ட நான் சரின்னு அந்த வீடு பார்க்கலாம். அப்புறம் 4 லேக்குக்கும் ஒரு வீடு வந்துச்சு. ரெண்டுமே ஒரே டைமில். ஒன்று வந்து 4 லேக்கு, இன்னொன்று வந்து 450 லேக்கு. ஸோ நாங்கள் வந்து 4 லேக் வீடு வந்து ஃபஸ்ட்டு 450 லேக் வீடு தான் பார்த்தோம். அந்த வீடு வந்து எங்களுக்கு ரொம்ப 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 பிடிச்சி போயிடுச்சு, செம்மையாக பிடிச்சி போயிடுச்சு. ஆனால் என் ஹஸ்பண்ட் சொன்னேன், அடிசா 450லாம் வந்து அதெல்லாம் நம்ம ஹை பட்ஜெட்டு முடியாது, அவ்வளோ காசுக்கு எங்கே போகிறது அப்படின்னு சொன்னார். 450 அப்போ நமக்கு முடியும். ஆனால் எனக்கு அந்த 450 வீடு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, பயங்கரமாக பிடிச்சிருந்துச்சு. ஆனால் 450 வீடு வந்து அது ஒரே அவ்வளோ காசுலாம் இல்லைம்மா நமக்கு அப்படின்னு சொன்னார். அப்புறம் ஆனால் அவர் வந்து செக் பண்ணல, அவர்கிட்ட அவ்வளோ காசு இருக்கா இல்லையான்னு செக் பண்ணல. ஆனால் 4 லேக் இருக்கும் அப்படின்றது மட்டும் அவருக்கு வந்து தெரிஞ்சது. சரி அப்படின்னு சொல்லி நம்ம 4 லேக் வீடை போய் பார்த்துட்டு வந்தோம். அந்த 4 லேக் வீடு தான் வந்து இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இதுக்கப்புறம் நாங்கள் இவ்வளோ வீடு தான் நாங்கள் பார்த்தோம், ரொம்பலாம் பார்க்கல. எங்ககிட்ட இந்த காசு வர இந்த வீடு பார்த்தோம். ஆனால் இந்த 4 லேக் வீடு நாங்கள் 450 லேக் வீடு தான் வந்து வாங்கினோம். எப்படி 450 லேக் வீடு வாங்கினோன்றது வந்து அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். பட் இந்த 4 லேக் வீடை வந்து இல்லைன்னா இந்த வீடு தான் நாங்கள் வாங்கியிருப்போம். 450 லேக் வந்து எங்ககிட்ட காசு இல்லைன்னா நாங்கள் கண்டிப்பாக 4 லேக் வீடு தான் வாங்கியிருப்போம். ஒருவேளை அந்த காசு இல்லைன்னா இந்த வீடு நாங்கள் முடிச்சிருப்போம். ஸோ ஆனால் இந்த வீடு நாங்கள் முடிக்கல. 450 லேக் வீடு தான் கடைசியாக நாங்கள் வாங்கியிருக்கோம். இப்போ ஆனால் இன்றைக்கி காட்ட போகிறது வந்து 4 லேக் வீடு. ஒருவேளை அந்த டைமில் எங்களுக்கு 50,000 இல்லைன்னா இந்த வீடை தான் மேபி நாங்கள் வாங்கியிருப்போம். ஸோ அதனால் இந்த வீடை வந்து உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுறேன். இந்த வீடை வந்து நீங்கள் பாருங்கள். ஸோ இந்த வீடு தான் வந்து நாங்கள் பார்க்க போனோம். இது வந்து எங்களோட பட்ஜெட்டுக்கு கரெக்டாக வந்து 4 லேக்குக்கு வந்து இருக்குது. நல்லாவும் இருக்குது இந்த வீடு. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இந்த பாருங்கள், ஹால் இருக்குது, டைனிங் டேபிள் இருக்குது, டிவி கிட்ட கூட கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது. ஹால் வந்து கொஞ்சம் ஓகே, நல்லா பெருசாக தான் இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். 4 லேக் பட்ஜெட் வீடு வந்து இது அந்த வீடு வாங்கலைன்னு, அந்த வீடு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. 4.5 லேக்கு. இது வந்து கீழே உள்ள ரூமு. ஸோ கீழே உள்ள ரூம் வந்து அவங்க டைலரிங் ரூமாக யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. நாங்கள் எங்களுக்கு மாமிக்கு வந்து ரூம் வேணும். இது பார்த்திங்கன்னா மேலே வந்து
3 ரூம் இருக்குது. ஸோ மேலே வந்து ஒரு குட்டி ஹால், இது ஒரு ரூம். இந்த ரூம் வந்து கொஞ்சம் ஓகே, ஓரளவுக்கு வந்து பெருசாக இருக்குது. கபோர்டில் அவங்களே வந்து செஞ்சுருக்காங்க. ஸோ நம்ம கபோர்டு வந்து செய்ய தேவையில்ல. ஸோ இது ஒரு ரூமு. மேலே இன்னொரு ரூமு பார்த்திங்கன்னா, இது பார்த்திங்கன்னா பால்கனி இருக்குது. இந்த வீட்டில் என்ன ஸ்பெஷாலிட்டினா வந்து பால்கனி வந்து கட்டியிருக்காங்க. ஸோ நாங்கள் வாங்கின வீட்டில் வந்து பால்கனி இல்லை. பட் அது வந்து பெரிய வீடுனால அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதில் வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னா பால்கனி இருக்குது. ஸோ இந்த வீட்டில் வந்து ரொம்ப பிடிச்சதுன்னா வந்து பால்கனி இருக்குது. அது வந்து எனக்கு ரொம்ப வந்து பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா பால்கனினா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அது இந்த வீட்டில் இருந்துச்சு. பட்ஜெட்டும் வந்து 4 lakh இந்த வீட்டில் இருக்குது. ஸோ நாங்கள் வந்து இன்னொரு வீடு பார்த்தோம். நாங்கள் முடித்த வீடு வந்து 4,50,000 ரிங்கேட்டு. ஸோ அது வந்து அந்த வீடு தான் நாங்கள் வாங்கினோம். ஏன்னா அந்த வீடு எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இங்கே பார்த்திங்கன்னா பால்கனி சூப்பராக இருக்குது. ஆனால் வந்து அதில் என்னென்னா அது 4,50,000. எங்ககிட்ட 50,000 அமௌண்ட் இருக்குமா? 50,000 மட்டும் இல்லை, லாயர் ஃபீஸ் ஒரு 10,000 ருப்பீஸ் ஆகும். ருப்பீஸ் இல்லை, ரிங்கேட் மலேசியா ஆகும். ஸோ அப்போ வந்து 60,000 ரிங்கேட் வந்து நம்மக்கிட்ட இருக்குமான்றது வந்து அவருக்கு டவுட்டாக இருந்தது. என் ஹஸ்பண்டுக்கும் அந்த வீடு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பட் ஒருவேளை அந்த வீட்டு வந்து வாங்குறதுக்கு வந்து எங்ககிட்ட காசு இல்லைன்னா நாங்கள் இந்த வீடு தான் மேபி முடிச்சிருப்போம். இந்த வீடு தான் நாங்கள் வாங்கியிருப்போம். ஆனால் அல்லாவோட அருளால் நமக்கு கிடைக்கணும்னு இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக கிடைக்கும். என் ஹஸ்பண்ட் வந்து ஒரு நல்ல வேலை பார்த்தாருன்னு ஆஃபீஸில் அவார்டு வாங்கினார். அதனால அந்த அவார்டுக்கு வந்து அமௌண்ட்டு, போனஸ் அந்த மாதிரி நிறைய கொடுத்தாங்க. நல்ல வேலை பர்ஃபார்மன்ஸ்னால கொஞ்சம் எங்களுக்கு எக்ஸ்ட்ரா காசு வந்து கிடச்சிது. ஸோ அதனால் எல்லா காசும் பெரட்டி நாங்கள் வந்து எங்களுக்கு பிடிச்ச அந்த வீடு வந்து 450,000 வீடு வந்து வாங்கியிருந்தோம். இந்த வீடும் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பட் அந்த வீடு வந்து இன்னும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதனால் நமக்கு பிடிச்சது வந்து அல்லாஹ் எங்களுக்கு கொடுத்தாங்க. அல்லாஹ் குரானில் சொல்கிறாங்க, வல்லசர் சூறாவில் வந்து நீங்கள் தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் அல்லாஹ் கிட்ட வந்து உதவி தேடுங்கன்னு. ஸோ நாங்கள் இவ்வளோ நாள் பொறுமையாக வீடு வாங்காமல் இருந்ததுக்கு பலனாக எங்களுக்கு பிடிச்ச மாதிரியே வீடு அமைஞ்சிருச்சு. அந்த வீடு வந்து நான் அடுத்தடுத்த வீடியோவில் வந்து காட்டுறேன், எங்களோட சொந்த வீடு. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பை பை அண்ட் அஸ்ஸலாமு அலைக்கும்.